யூபிலி 2025 திருச்சபையினுடைய மிக முக்கியமான நிகழ்வாக விழாவாக கொண்டாடப்பட போகின்றது. அதற்கான தயாரிப்பின் ஆண்டுகளில் நாம் இப்பொழுது இருக்கின்றோம். எனவே இந்த மாபெரும் நிகழ்வு குறித்தும் இது முன்வைக்கக்கூடிய சிந்தனைகள் குறித்தும் அதற்கான தயாரிப்புகள் குறித்தும் திருச்சி புனித பவுல் குருத்துவ கல்லூரி எங்களுடைய பதிப்பகத்தின் சார்பாக யூபிலி 2025 எதிர்நோக்கின் திருப்பயணிகள் என்ற ஒரு ஏட்டினை இந்த ஆண்டு 2024 ஆண்டு பிப்ரவரி மாதம் எங்களுடைய நிர்வாக ஆயர்களுடைய தலைமையில் இது வெளியிடப்பட்டிருக்கின்றது. இந்த ஏட்டினை குறித்தும் இந்த ஏட்டிலே நான் கலந்துரையாடியுள்ள முன்வைத்துள்ள ஒரு சில கருத்துக்கள் குறித்தும் உங்களோடு பகிர்ந்து கொள்வதில் மிக்க மகிழ்ச்சி அடைகிறேன். யூபிலி என்பது விவிலியத்தினுடைய அடிப்படையில் பார்க்கின்ற போது 3 மிக முக்கியமான கருத்துக்களை முன்வைப்பதாக நான் எடுத்துக்கொள்கிறேன். யூபிலி என்றாலே அதனுடைய மூலச் சொல்லான எபிரேய சொல்லான யோபேல் எனப்படுகின்ற வார்த்தை முன்வைக்கக்கூடிய பொருள் கொம்பு. அந்த கொம்பு என்பது மகிழ்ச்சியினுடைய அடையாளமாக அது ஊதப்பட்ட போது யூபிலி ஆண்டினுடைய தொடக்கமாக அது அறிவிக்கப்பட்டது. லேவியர் நூல் 25வது அதிகாரத்தில் முதல் வசனம் தொடங்கி 7வது ஆண்டினுடைய முக்கியத்துவம் என்ன, அதைத் தொடர்ந்து அந்த 7 ஆண்டுகளாக கணக்கிட்டு 49வது ஆண்டு நிறைவு பெறுகின்ற போது 50வது ஆண்டு இஸ்ரேல் மக்களுக்கு சொல்லக்கூடிய பாடம் என்ன என்று பார்க்கின்ற போது முதலாக அங்கே முன்வைக்கப்படக்கூடிய விவிலிய கருத்து மகிழ்ச்சியின் ஆண்டு. இந்த மகிழ்ச்சி என்பது இஸ்ரேல் மக்கள் ஒன்றுபட்டு வாழ்வதிலே, ஒற்றுமையோடு வாழ்வதிலே, அனைவருமே கடவுளின் பிள்ளைகள் என்பதை உணர்ந்து தங்களுடைய வாழ்வில் இருக்கக்கூடிய தேக்கங்களை பின்னடைவுகளை எல்லாம் அவர்கள் களைந்துவிட்டு மீண்டும் ஒரே இனமாக, ஒரே குலமாக, ஒரே கடவுளின் பிள்ளைகளாக வாழ்வதில் ஏற்படக்கூடிய மகிழ்ச்சியைத்தான் யூபிலி மகிழ்ச்சி என்ற இந்த சொல்லாடல் முன்வைப்பதாக நமக்கு லேவியர் நூல் எடுத்துச் சொல்லுகிறது. 7 என்றாலே விவிலியத்திலே அது ஒரு புனிதத்தை குறிக்கக்கூடிய சொல் என்பதை விட அது மனிதத்தை குறிக்கக்கூடிய சொல்லாக நான் உணர்கிறேன். ஏனென்றால் 7வது நாள் ஆண்டவரின் நாள், கடவுளுடைய ஓய்வு நாள் என்று சொல்லப்பட்டிருப்பதையெல்லாம் நாம் அறிந்திருக்கிறோம். அதைவிட 7ஆம் நாள் என்பது ஓய்வு என்று சொல்கின்ற பொழுது அது அடிமைகளுக்கான ஓய்வு என்பதுதான் இங்கே மனிதத்தை குறிக்கக்கூடிய சொல்லாடலாக, மாண்பை குறிக்கக்கூடிய ஒரு சொல்லாடலாக நாம் பார்க்க முடிகிறது. எனவே இந்த ஓய்வு என்பது யார் அடிமைகளை தங்களுடைய வீடுகளில் வைத்திருக்கின்றார்களோ அவர்களுக்கான ஓய்வு என்பதை விட அடிமைப்பட்டு கிடக்கக்கூடிய அந்த சமூகத்திற்கு, மக்களுக்கு, அவர்களுடைய குடும்ப வாழ்வுக்கு இந்த நாள் ஓய்வினுடைய நாளாக அறிவிக்கப்பட வேண்டும் என்பதுதான் 7ஆம் நாள் ஓய்வு நாள் என்பதிலே நாம் எடுத்துக்கொள்ளக்கூடிய மிக முக்கியமான விவிலிய சிந்தனையாக நாம் இங்கே பார்க்கிறோம். இதனுடைய அடிப்படையில் நாம் பார்க்கின்ற போது ஓய்வு நாள் என்பது மனித மாண்புக்கான நாள். அடிமைகளும் வேலைக்காரர்களும் மனிதர்கள் என்ற ஒரு சிந்தனையை, அவர்களுக்கும் மாண்பு முன்னிறுத்தப்பட வேண்டும், அவர்களும் தங்களுடைய குடும்பத்தோடு இணைந்து வாழவும், உறவுகளை அவர்கள் புதுப்பித்துக் கொள்ளவும், உறவுகளை பலப்படுத்திக் கொள்ளவும் வாரத்தில் அந்த நாளாவது அவர்களுக்கு தரப்பட வேண்டும் என்ற ஒரு விவிலிய சிந்தனையை நாம் இங்கே மறுக்க முடியாது. எனவே இந்த 7வது நாள் இதனுடைய அடிப்படையில் 7வது ஆண்டு என்று பார்க்கின்ற பொழுது அந்த 7வது ஆண்டு விவிலியத்திலே ஓய்வு ஆண்டாக நமக்கு அறிவிக்கப்பட்டிருக்கிறது. மீண்டும் இதை ஓய்வு என்று சொல்கின்ற பொழுது வேலையே செய்யாமல் மற்றவர்களை அடிமைப்படுத்தி கொண்டிருக்கின்ற அல்லது மற்றவர்களுடைய உழைப்பில வாழக்கூடியவர்களுக்கு இது ஓய்வு என்பதை விட, யார் 6 ஆண்டுகள் ஒருவருடைய வீட்டிலோ நிலத்திலோ அல்லது அவருடைய பண்ணையிலோ வேலை பார்த்திருக்கின்றார்களோ, தங்களுடைய குடும்பத்தை விட பெரும்பான்மையான நேரத்தையும் உழைப்பையும் இப்படிப்பட்ட தன்னுடைய எஜமானனுக்கு அல்லது தன்னுடைய தொழில் அதிபருக்கு யார் செலவிட்டிருக்கின்றார்களோ அவர்கள் தங்களுடைய குடும்பத்துக்கு திரும்ப செல்ல வேண்டும், உறவுகளுக்கு திரும்ப செல்ல வேண்டும், இழந்ததையெல்லாம் அவர்கள் பெற்றுக்கொள்ள வேண்டும் என்பதுதான் அந்த ஓய்வு ஆண்டினுடைய முக்கியத்துவமாகவும் நமக்கு காட்டப்படுகின்றது. லேவியர் நூல் 25ஆம் அதிகாரம் அதனுடைய தொடர்ச்சியாக நமக்கு எடுத்துச் சொல்லக்கூடியதுதான் யூபிலி ஆண்டு, 50ஆம் ஆண்டு யூபிலி ஆண்டு என்று நமக்கு உணர்த்தப்படுகிறது. லேவியர் நூல் 25ஆம் அதிகாரம் 10வது இறைவார்த்தையை நாம் வாசித்தோமானால் அங்கே மிக தெளிவாக சொல்லப்படுகிறது. அந்த ஆண்டை நாம் ஒரு புனித ஆண்டாக நாம் அங்கே பார்க்க முடிகிறது. புனித ஆண்டு என்பது கடவுளுடைய அந்த பார்வையோடும், கடவுளுடைய எதிர்பார்ப்போடும், கடவுளுடைய சட்டதிட்டங்களோடும் கட்டளைகளோடும் இணைக்கப்பட்டு பார்க்கப்படுவதால் இது உறவையும் மனிதத்தையும்
இங்கே முன்னிறுத்துவதால் இதை ஒரு புனித ஆண்டு என்று பார்க்க வேண்டுமே தவிர, வழிபாட்டு ரீதியிலே, சமய ரீதியிலே, சடங்கு ரீதியிலே இதை நாம் ஒரு புனித ஆண்டு என்று சொல்லி நிறுத்திவிட முடியாது. எங்கே மனிதம் நிலைநிறுத்தப்படுகிறதோ அதுதான் உண்மையான புனிதம். மனித உரிமைகளும் மனித மாண்புகளும் எங்கே நிலைநாட்டப்படுகின்றதோ அதுதான் உண்மையான புனிதம். அப்படி பார்க்கின்ற போது இந்த 50வது ஆண்டிலே செய்யப்பட வேண்டியது என்ன என்பதை விவிலியம் நமக்கு மிக தெளிவாக எடுத்துச் சொல்கிறது. அந்த ஆண்டு தன்னுரிமையின் ஆண்டு என்ற ஒரு சிந்தனை விவிலியத்திலே லேவியர் நூலிலே முன்வைக்கப்படுகின்றது. இந்த தன்னுரிமையை இஸ்ரேல் மக்கள் எப்படி செயல்படுத்த வேண்டும் என்றால், அவர்கள் தாங்கள் ஒரு காலத்திலே எகிப்திலே அடிமைகளாக இருந்ததை நினைத்து பார்க்க வேண்டும். அதற்கு பிறகு கடவுள் மோசேயை அனுப்பி அவர்களை எகிப்திலிருந்து விடுவித்து வாக்களிக்கப்பட்ட நாட்டுக்கு கொண்டு வருகின்ற பாதையிலே அவர் அந்த மக்களோடு சீனாய் மலையிலே ஒரு உடன்படிக்கை ஏற்படுத்தி கொள்ளுகின்றார். உடன்படிக்கை என்றாலே உறவு என்றுதான் பொருள். அந்த உடன்படிக்கை மக்கள் பல காலங்களிலே மீறிவிட்டார்கள், உறவுகளை சிதைத்து விட்டார்கள். எனவே அந்த உறவுகள் சிதைக்கப்பட்டதற்கு காரணம் மீண்டுமாக அவர்களில் பலருக்கு அல்லது ஒரு சிலருக்கு அடிமை சிந்தனை ஏற்பட்டது. மற்றவர்களை அடிமைப்படுத்துவது, மற்றவர்களை ஏமாற்றுவது, மற்றவர்களுடைய நிலத்தையும் பொருளையும் அபகரிப்பது. இப்படி அபகரிக்கும் சமூகமாக கடவுளால் தேர்ந்து கொள்ளப்பட்ட அந்த இஸ்ரேல் மக்கள் சமூகம் மாறிய பொழுதுதான் கடவுள் இப்படிப்பட்ட கட்டளைகளை அவர்களுக்கு கொடுக்கின்றார். அந்த கட்டளைகளில் நாம் பார்ப்பதுதான் இந்த யூபிலி ஆண்டுக்கான சட்டதிட்டங்கள் அல்லது கட்டளைகள். 50வது ஆண்டிலே தன்னுரிமை யாருக்கு? அடிமைப்பட்டு கிடக்கக்கூடிய மக்களுக்கு. அவர்கள் தங்களுடைய நிலங்களுக்கு திரும்ப செல்ல வேண்டும், வீடுகளுக்கும் உறவுகளுக்கும் திரும்ப செல்ல வேண்டும். தங்களுடைய குடும்பங்களுக்கு திரும்ப செல்ல வேண்டுமானால் அவர்களுடைய வாழ்வாதாரத்திற்கான அத்தனை உரிமைகளும் நிலைநாட்டப்பட வேண்டும் என்பது யாவே கடவுளுடைய எதிர்பார்ப்பாகவும் அவருடைய கட்டளையாகவும் இங்கே முன்னிறுத்தப்படுகிறது. எனவே எங்கே உறவு புதுப்பிக்கப்படுகிறதோ அதுதான் யூபிலி முன்னிறுத்தக்கூடிய ஒரு விழா அல்லது மகிழ்ச்சி என்பதை நாம் இங்கே மறுக்க முடியாது. நிலத்தை இழந்தவர்கள், தங்களுடைய வாழ்வாதாரத்தை இழந்தவர்கள் அதை திரும்ப பெற வேண்டும். எனவே யார் ஒருவர் கடன்பட்டதனுடைய காரணமாக வறுமைப்பட்டு, கடன்பட்டு, அடிமைப்பட்டு, ஒரு சில நேரங்களில் ஒரு தனிநபர் மட்டுமல்ல குடும்பங்களே அடிமைப்பட்டு கிடந்திருக்கின்றன. எனவே அந்த குடும்பமே விடுவிக்கப்பட வேண்டும். விடுவிக்கப்படுவதோடு மட்டுமல்ல, திரும்ப அனுப்பப்படுவது மட்டுமல்ல, அவர்களுடைய வாழ்வாதாரத்திற்கான நிலங்கள் திரும்ப தரப்பட வேண்டும். எனவே இது விடுதலையின் ஆண்டு. அவர்கள் இழந்ததை திரும்ப பெற வேண்டும். அவர்கள் வாழ்வதற்கு அங்கே வழிகாட்டப்பட வேண்டும். எதையெல்லாம் இழந்தார்களோ அவையெல்லாம் திருப்ப செலுத்தப்பட வேண்டும் என்பதுதான் யாவே கடவுள் அவர்களுக்கு சட்டமாக கொடுத்து, அந்த சட்டத்தை யூபிலி சட்டமாக கடவுள் முன்னிறுத்தி அவர்களுக்கு இந்த 50வது ஆண்டை புனித ஆண்டு என்றும் தன்னுரிமையின் ஆண்டு என்றும் அறிவித்தார். அதனுடைய அடையாளமாகத்தான் யூபிலி ஆண்டு தொடங்கிய பொழுது இந்த யோபேல், எருதுவினுடைய கொம்பு அல்லது காளையினுடைய கொம்பு ஊதப்பட்டது. இந்த ஒலி எழுப்பப்பட்ட உடனே மக்கள் முதலாக செய்ய வேண்டிய ஒரு காரியமாக இங்கே முன்னிறுத்தப்பட்டது பாவ பரிகார செயல். தங்களுடைய அந்த கடவுளுக்கும் சமூகத்திற்கும் மற்ற சகோதர சகோதரிகளுக்கும் எதிராக எந்தெந்த நிலைகளில் மனித மீறுதல்களை, மாண்புக்கான மீறுதல்களை அவர்கள் செய்திருக்கின்றார்களோ அதிலிருந்து அவர்கள் விடுதலை பெற வேண்டும். தங்களை அவர்கள் மாற்றிக்கொள்ள முன்வர வேண்டும். இதுதான் இங்கே இந்த பாவ பரிகார செயலாக பார்க்கப்படுகிறது. ஆலயத்திற்கு சென்று ஆண்டவரே என்னை மன்னியும் என்று சொல்லக்கூடிய ஒரு அறிக்கையினுடைய ஒரு நிகழ்வாக இந்த பாவ பரிகார செயலை நாம் பார்ப்பதை விட இழப்பீடுகள் அவர்களால் செய்யப்பட வேண்டும். எனவே பாவத்திற்கான மன்னிப்பை கடவுளிடம் தேடுகிற பொழுது யாருக்கு எதிராக அவர்கள் இப்படிப்பட்ட இந்த சகோதரத்துவ அன்புக்கு எதிராக, சமத்துவத்திற்கு எதிராக பாவத்தை அவர்கள் கட்டி கொண்டார்களோ அல்லது செய்தார்களோ அவற்றுக்கெல்லாம் பரிகாரம் தேட வேண்டும். எனவேதான் இது பாவ பரிகார செயலோடு தொடங்குகிறது என்றால், மனித மாண்புக்கு என்னுடைய கடமை என்ன, மனிதத்தையும் உரிமையையும் சுதந்திரத்தையும் சமத்துவத்தையும் நிலைநாட்ட என்னுடைய கடமையும் நான் செய்ய வேண்டிய செயல்பாடுகளும் என்ன என்பதை ஒவ்வொரு தனி மனிதரும், மிக குறிப்பாக ஆதிக்க மனநிலை கொண்டிருந்தோரும் அடிமை மனப்பான்மையை கொண்டிருந்தோரும் அங்கே தங்கள் மாற்றத்துக்கான செயல்பாடுகளை முன்னெடுப்பதுதான் அந்த பாவ பரிகார செயல், டே ஆஃப் அட்டோன்மெண்ட் என்று ஆங்கிலத்திலே அழைக்கின்றோம். எனவே இந்த பாவ பரிகாரத்தை செயலிலே காட்ட வேண்டும், வெறும் வார்த்தையிலேயோ அல்லது சடங்கிலேயோ காட்டக்கூடாது. எனவே யூபிலி என்பது பாவ பரிகார செயலோடு விவிலியத்திலே தொடங்குகிறது என்றால், கடவுளிடம் திரும்புவதுதான் உண்மையான யூபிலி. கடவுளிடம் உரிமை மக்களாக, சமத்துவத்தினுடைய மக்களாக, அவர்கள் ஒரே குலம் ஒரே மக்கள் என்ற உணர்வோடு திரும்புவதுதான் உண்மையான யூபிலி. எனவே இங்கே இந்த யூபிலி என்பது கடவுளை நோக்கிய பார்வை, அதே போல மனிதத்தை நோக்கிய பார்வையையும் மனித குலத்தை நோக்கிய பார்வையும் நமக்கு கொடுப்பதுதான் திரு அவையினுடைய வரலாற்றிலே யூபிலிகள் கொண்டாடப்படுவதை நாம் நேர்மறையாக பார்ப்பதற்கு நமக்கு உதவுகின்றது. பல நேரங்களில் யூபிலிகள் கொண்டாடப்படுகின்றன.
அருள் பணியாளர்களால், ஆயர்களால், துறவியர்களால், அதே போல குடும்ப திருமண வாழ்வில் ஈடுபட்ட அந்த ஆண்டுகளுடைய நிறைவையெல்லாம் இன்று மிகப்பெரிய யூபிலிக்களாக நாம் கொண்டாடி கொண்டிருக்கின்றோம். அதில் எந்த தவறும் இல்லை. கடவுளுக்கு நன்றி சொல்வதற்கு அதை ஒரு வாய்ப்பாக எடுத்துக்கொள்வதிலே மிக்க மகிழ்ச்சி. ஆனால் யூபிலி முன்னிறுத்தக்கூடியது நாம் இன்னும் நம்முடைய பார்வையையும் அதே போல நம்முடைய செயல்பாடுகளையும் கடவுள் எதிர்பார்க்கக்கூடிய அந்த சமத்துவம், சகோதரத்துவம், அதே போல பிறருடைய மாண்பை மதிக்கக்கூடிய அந்த விழுமியங்களை நாம் மதிப்பதுதான் உண்மையான யூபிலி என்பதைத்தான் விவிலியமும் முன்னிறுத்துகிறது. திருச்சபையினுடைய வரலாற்றிலே நாம் பார்க்கின்ற பொழுது திருச்சபையில் 1300வது ஆண்டு இந்த யூபிலி முதலாக கொண்டாடப்பட்ட வரலாற்றை இந்த நூலிலே, யூபிலி 2025 எதிர்நோக்கின் திருப்பயணிகள் என்ற நூலிலே 2வது அலகிலே நான் முன்வைத்திருக்கின்றேன். 2வது அலகு என்பது திரு அவையினுடைய வரலாற்றில் நடந்தேறியுள்ள யூபிலிகளை நமக்கு முன்வைக்கின்றது. யூபிலி 1300வது ஆண்டு திருத்தந்தை 8ஆம் போனிபாஸ் என்பவரால் முதலாக திருச்சபையிலே ஒரு கொண்டாட்ட ஆண்டாக, புனித ஆண்டாக அறிவிக்கப்பட்டது. அவருடைய எதிர்பார்ப்பு ஒவ்வொரு 100வது ஆண்டும். எனவே 1300வது ஆண்டை யூபிலி ஆண்டு என்று அவர் அறிவித்த பொழுது அவருடைய ஒரு நோக்கம் என்னவென்றால், கிறிஸ்து இந்த உலகத்திலே மனிதராக பிறந்து 1300 ஆண்டுகள் நிறைவு பெறுகின்றது. எனவே அதை நாம் ஒரு யூபிலி ஆண்டாக, கிறிஸ்து இந்த உலகுக்கு வந்ததனுடைய மகிழ்ச்சியினுடைய ஆண்டாக நாம் அதை கொண்டாடுவோம் என்று அறிவித்தார். இப்படித்தான் திருச்சபையினுடைய வரலாற்றிலே இந்த யூபிலி ஆண்டு முதலாக கொண்டாடப்பட்டது. அவருக்கு அடுத்ததாக 1343வது ஆண்டு திருத்தந்தை 6ஆம் கிளமெண்ட் 100 ஆண்டுகளுக்கு ஒரு முறை என்பதை விட விவிலியத்தினுடைய ஆதாரத்தையும் அடிப்படையும் பின்பற்றி 50 ஆண்டுகளுக்கு ஒரு முறை இனிமேல் திரு அவையிலே யூபிலி கொண்டாடப்படும் என்று அறிவித்தார். அதுவும் கொண்டாடப்பட்டது 1350வது ஆண்டு. அதற்கடுத்து திருத்தந்தை 2ஆம் பால் என்பவர் 1470வது ஆண்டில் இனிமேல் 25 ஆண்டுகளுக்கு ஒரு முறை யூபிலி விழா திரு அவையிலே கொண்டாடப்படும் என்று அறிவித்தார். இப்படித்தான் இந்த 25 ஆண்டுகளுக்கு ஒரு முறை இன்று திரு அவையில் யூபிலி விழாக்கள் கொண்டாடப்பட்டு வருகின்றன. நமக்கு தெரியும், இப்பொழுது நாம் கொண்டாடப் போகின்ற இந்த 2025வது ஆண்டு திரு அவையினுடைய யூபிலி ஆண்டு என்று சொல்கின்ற பொழுது இது 28வது யூபிலியாக திரு அவையிலே கொண்டாடப்பட போகிறது. ஆனால் இதில் 2 விதமான யூபிலி கொண்டாட்டங்களை திரு அவை இதுவரை சந்தித்திருக்கிறது அல்லது கொண்டாடி இருக்கின்றது. ஒன்று 25 ஆண்டுகளுக்கு ஒரு முறை வரக்கூடிய வழக்கமான யூபிலிகள். அடுத்ததாக நாம் பார்க்கின்ற பொழுது ஆங்கிலத்தில் எக்ஸ்ட்ராடினரி ஜூபிலி இயர், வழக்கத்துக்கு மாறாக என்று சொல்வதை விட சிறப்பு யூபிலிகள் என்று கொண்டாடப்பட்டிருக்கின்றன. எனவே 2 விதமாக திரு அவை இந்த 27 யூபிலிகளை இதுவரை கொண்டாடி இருக்கின்றது. இந்த சிறப்பு யூபிலிகள் ஒரு குறிப்பிட்ட காரணத்திற்காக, ஒரு குறிப்பிட்ட மைய கருத்தை அல்லது வரலாற்று நிகழ்வை முன்வைத்து கொண்டாடப்பட்டிருக்கின்றது. அதிலே நாம் குறிப்பிட்டு சொல்ல வேண்டுமானால் 1933வது ஆண்டு திருத்தந்தை 9ஆம் பயஸ் இயேசு இந்த உலகத்திலே அவர் கொண்டு வந்த மீட்பு, அவர் 33 ஆண்டிலே அவர் இந்த உலகத்திலே தன்னுடைய வெளிப்படையான பணியை, மக்கள் பணியை நிறைவு செய்துவிட்டு தந்தையினுடைய திட்டத்தை தன்னுடைய பாஸ்கா மறைபொருள் வழியாக நிறைவேற்றினார் என்பதை முன்னிறுத்தி 1900 ஆண்டுகள் நிறைவு பெறுவதை திருச்சபையினுடைய சிறப்பு யூபிலி ஆண்டாக அவர் அறிவித்தார். எனவேதான் 1933வது ஆண்டு இப்படி இந்த திருச்சபையினுடைய சிறப்பு யூபிலி ஆண்டு திருத்தந்தை 9ஆம் பயஸ் அவர்களுடைய காலத்திலே கொண்டாடப்பட்டது. அண்மை காலத்திலே பார்த்தோம் என்றால் 1983வது ஆண்டு திருத்தந்தை 2ஆம் ஜான் பால் இயேசுவினுடைய உயிர்ப்பினுடைய 1950 ஆண்டுகள் நிறைவை, அதன் மூலமாக மனித குலத்திற்கு கிடைத்த அந்த மீட்பினுடைய ஒரு நிறைவு ஆண்டு என்பதை திருச்சபையினுடைய மிக சிறப்பான ஒரு யூபிலி ஆண்டாக எக்ஸ்ட்ராடினரி ஜூபிலி இயர் என்று அறிவித்தார். அண்மையிலே 2015-16வது ஆண்டை இப்பொழுது நம்முடைய திருத்தந்தை பிரான்சிஸ் அவர்கள் திருச்சபையில இரக்கத்தினுடைய யூபிலி ஆண்டு என்று அறிவித்ததையும் நாம் மறக்க முடியாது. எனவே இந்த இரக்கத்தினுடைய ஜூபிலி என்பதற்கு ஆண்டுகள் கணக்கிட்டு பார்த்ததை விட இந்த காலத்தில் திருச்சபை தன்னை இரக்கத்தினுடைய பணியாளராக மாற்றிக்கொள்ள வேண்டும். திரு அவையினுடைய நம்பிக்கையாளர்கள் தங்களை இரக்கச் செயல்களில் ஈடுபடக்கூடியவர்களாக தங்களை ஈடுபடுத்திக் கொள்ள வேண்டும், தங்களை மாற்றிக்கொள்ள வேண்டும் என்ற ஒரு அழைப்பையும், திருச்சபையே ஒரு இரக்கத்தினுடைய ஒரு இயக்கம் என்பதையும் முன்னிறுத்தித்தான் திருச்சபையில் இரக்கம்தான் அடிப்படை, பிறர் அன்புதான் அடிப்படை. இப்படிப்பட்ட ஒரு நிலையில்தான் திருத்தந்தை இப்பொழுது கொண்டாடப் போகின்ற இந்த 2025வது ஆண்டு யூபிலி ஆண்டு என்பதற்கு முன்பாக
27வது திரு அவையினுடைய யூபிலி நிகழ்வாக இந்த இரக்கத்தினுடைய ஆண்டை அறிவித்தார். இப்பொழுது நம்ம எல்லோருக்கும் தெரிந்திருக்க வேண்டும், காலத்தினுடைய அடிப்படையிலும் ஆண்டுகளுடைய அடிப்படையிலும் அதே போல சிறப்பு காரணங்களை சிறப்பு கருத்துக்களை முன்வைத்தும் திருச்சபையிலே இதுவரை இப்படி 27 யூபிலி ஆண்டுகள் கொண்டாடப்பட்டிருக்கின்றன.